நண்பர் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை பேசுறீங்க, நாசமா போயிருவீங்க. அதே சமயத்தில் சாமி சிவபெருமான் சாமி ஒன்னாலப்பட்ட உமா பார்வதி அழைக்க உமா பார்வதி சபைக்கு
உன் பழகினே தங்கச்சி அண்ணா ஒரு பொட்டப்பிள்ளை தன்னந்தனியா வந்திருக்கிறேனே போய் முட்டு பிள்ளையா அண்ணா என்ன பார்த்த உடனே உனக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே என்ன நோவா உனக்கு வரல எப்போ வந்துச்சு அண்ணா அதுலண்ணா நீ பாட்டுல விடுவாயான்னே ஐயா நானும் மத்தளக்காரன் பொட்டிக்காரன் முன்னாடி 3 பேர் மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூத்தாடி போட்டு என்னத்தான் பேச்சு உன்னத்தான் பேச்சு விட்டேன் மத்தாளக்காரன் இந்த சைஸாயா உள்ள விட்டு பாட்டுல வெடிச்சு சீவேறி காலோட மூத்தம் வர்றான் அதுலண்ணா அண்ணா நீ பாடையில போகும்போது நான் பாக்கணும் ரொம்ப திருப்பிட்டே போலாம பாடையில நீ பாடுவாயா நான் புரிவாய் அது யாருக்குமே தெரியாது அதுல நான் சினிமா சாங் ஆமாடி பாடல் ஆமாடி நான் என்ன பாட்டு பாடுவேன் தெரியுமா முதல் மரியாதை படம் பார்த்திருக்கிறியா படம் பார்த்திருக்கிறியா உன்னை இல்ல நான் பார்த்ததே இல்லைண்ணா அதன் முதல் மரியாதைல பாட்டுல நான் தான் பேரு போனவன் அப்படியா இங்க பாடுனா எப்படியாப்பட்ட பாட்டு தெரியுமா பாரு என்ன நினைக்கிற அது என்ன படம் தெரியுமா என்னடா படம் சிவாஜி கணேசன் இது அப்படியா நீங்க பாடுனா நான் கேட்டா அவனை பாடு ஆமா எத்தனை கட்ட நீ தோலை மாத்து நவுக்கு பேசுற உன்னை மாத்து சாமி கடவுள் ஆண்டவா நல்லபடியா பாடிவிட்டா முனீஸ்வரா உனக்கு மத்தாளக்காரன காவு கொடுக்குறேங்க என்னடி பண்ற அருமையான பாடல் நீங்க பாடுடி பாடு கோட்டை போய் தூக்கி குடிப்பியாண்ணா பல்லுல ஈரத்துல பனியில பல்லு படிக்கிற புண்ணு எங்கடா கை வைக்கிற அதெல்லாம் சரி பண்ணி சரிண்ணா சரி சரிண்ணா பயப்படாத பாட்டு பாட்டு போயிடும் சரிண்ணா கரெக்டா அடிக்கணும் பயப்படாதாயா கத்தாதனா அதான் நீடா அதான் நம்மளும் எப்படி அடிப்ப நாளைக்கா பாரு மம்முட்டியா நீ பாடு பாடுண்ணா அதான் நீடா வந்தானா இந்த படத்து பேரு முதல் மரியாதை அதானே ஏகப்பட்ட கூட்டம் இந்த படத்துக்கு அதானே 15 தடவை பார்த்தேன் பாடுண்ணா இப்பதான் மெயின் பிக்சர் அதானே ஒண்ணு சொல்லிக்க முடியாதாயா பாடுவியா பாட மாட்டியா பாடுவியா பாட மாட்டியா அதான் அவருக்கு மறுதல் திருப்பதி மொட்டை எடுத்து லட்டு பாட்டு வேணாமா வேற பாட்டு காட்டா காட்டுல விளையாடுறது கம்புத்தா காட்டுல விளையாடுறது கம்புத்தா உனக்கு வருங்காலத்துல வாய்ப்புண்டு மணி 6 மணி ஆச்சுன்னு வாயை பார்த்துருக்கு எப்படிதான் இருக்கும் அதுலடா வாய்ப்புண்டு ஆமாடி அடியே வளவளன்னு பேசனா மறுபடியும் ஒரு பிள்ளை பெத்தா உடனே வளவளன்னு நாமளே பேசிக்கொண்டிருந்தால் நெடிய நேரமாகும் என்னம்மா சீரா எழுந்திருக்கும் தெய்வீக சபைக்கு முன்பதாக அதாவது ஆணாக பிறந்த அப்பாமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரு தாய்மார்களும் இன்னும் சிறியோர் பெரியவர்களும் கடல் அலைகள் போல் சொல்லலாம் ஆமாடி கைமகள் கவி நாடக சபா கோமாடி கோவிந்தராஜ் அவருடைய சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் அதாவது என்னுடைய சார்பாகவும் முத்தான முதல்கள் வழக்கத்தை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை என்றழைத்து வல்லப்பாய் போற்றி போதும் என்பதே
என்பது அன்னதானம், அது என்பது சொன்னதானம். அம்மா, அதற்கு வழங்கி நமக்கு சொன்னதானத்தை வழங்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களோ அது மட்டுமில்ல, புல் என்று பாராமல் படை என்று பாராமல் மழை என்று பாராத. ஆமாடி, நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்களும் அது மட்டுமில்ல, கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம் பெற்று என்னுடைய பேரே வேண்டாம் என்று சொல்லி எனக்காக அர்ப்பணிப்பு செய்துள்ளார். அவர் பெயர் சொல்றது கூட எனக்கு வயது பத்தாது. அப்பேற்பட்டு அதாவது ராஜ்யசபை முன்பதாக அமைந்திருக்கிறார். அதாவது அவர் எப்படி இருக்க வேண்டும், எற்று வாழ்வோம் குறைவற்ற சொல்வோம் போல் பேச்சு கடைக்கு எதிர்கணி இல்லாமல் நம்ம அவர் செய்யக்கூடிய தொழிலோ அவர் படிக்கக்கூடிய கல்வியோ என்றும் சீரும் சிறப்போடும் போல உள்ளூர் கருப்பு சாமி முனியப்பட வேண்டிக்கிறேன். ராமோ ஜெயம். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னவோ நீ என்ன வேஷம் நான் என்ன வேஷம் கலந்த போதும் அது சிவா புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மாத்தி விட்டீங்களா சொல்ல வேலை உண்டு. காலாட்டா காலை வெட்டி போடுவான். சீக்கிரம் குத்த முடிக்கணும். ஆதார் கார்டு பதிவு பண்ண போகணும். சிவா புராணத்தில ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தூர்வாசவர் கருவப்பாங்க. இல்லை என்றால் பெரியாண்டிச்சு பெரியாண்டவர் பிறப்பு. நாடகத்தில் தான் பெரியாண்டிச்சு எப்படி பிறக்குது, என்னென்ன பேரு வருது, பெரியாண்டிச்சுக்கு எதனால காவு சோறு போடுறாங்க, அதாவது பெரியாண்டிச்சு ஏன் மல்லாக்க படுத்துட்டு இருக்கிறா, அவளுக்கு ஏன் பாம்பு அப்படி என்று சொல்லி இந்த கதையில் தான் தெரிய போகுது. இன்னைக்கு ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் அது விடிய 30 தான் ஒரு நன்மை தெரியுமா. என்னடா சங்கீர்ல இருந்து வந்தாங்களா, இவங்க கூச்சு கூட்டு போயிட்டு விடிய விடிய கூத்து பத்து விடிஞ்சோட்டு என்ன கூத்துன்னு கேட்டா மண்டை கூத்து. அது மாதிரி நீங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு நாங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு யாரும் சத்தம் போல நாம தான் கத்திக்கிட்டு இருக்கோம். யாரும் சத்தம் போடுறாங்க. நீ இருக்கிற வரைக்கும் அவன் சத்தம் போட்டுதான் இருப்பான். அப்ப நாளைக்கு நான் கூடையை போட்டு கமுத்துங்க. நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, எங்கூத்தியா அங்க பாரு. நல்லா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நல்லா படுக்கைக்கு பத்தாத பாய் போட்டு படுக்கவும் மாட்டேன், பல்லு விளக்கு வெள்ளக்கால பல்லு குச்சி போட்டு பல்லு விளக்க மாட்டேன். நீ இப்ப சோடு கேப்பியா மட்டும்தான் நான் முந்தாடி விரிப்பேன், மத்தவங்களுக்கு சேர்த்து சொல்லட்டுமா.